ஹலோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா இந்த மெத்தடில் நீங்கள் கேரட் அண்ட் கேபேஜ் பொரியல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் சாப்பாடு, பூரி, சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதே மாதிரி நல்லா நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாவை இதே மாதிரி நல்லா நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் கேபேஜை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 800 கிராம் கேபேஜை சேர்த்துருக்கேன். நீங்களும் 800 கிராம் கேபேஜை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் கேரட் துருவுறதை வச்சு இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா இதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 200 கிராம் கேரட்டை சேர்த்துக்கோங்க. கேரட்டையும் நல்லா துருவி அதையும் இதில் சேர்த்துக்கிட்டா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பட்டாணியை கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பட்டாணியை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் காய வேக வச்சுக்கோங்க. இந்த டைமில் பேனை மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம் வச்சு பேனை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. நம்ம இந்த டைமில் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா கேபேஜில் இருக்கிற தண்ணியே நல்லா வேக வச்சிடும். அதனால தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப பேர் இந்த டைமில் மஞ்சத்தூள்லாம் சேர்ப்பாங்க. பட் மஞ்சத்தூள் சேர்த்தா டேஸ்ட் போயிடும். அதனால் மஞ்சத்தூள் சேர்க்காம இதே மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்தால் நம்மளோட கேபேஜ் பொரியல் ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.